கார் பந்தயங்கள், மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். வழக்கமான சாலைகளில் நடைபெறும் இதுபோன்ற பந்தயங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பந்தயம் ஒன்றும் புகழ்பெற்றிருக்கிறது. பல நாடுகளை கடந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய இந்த பந்தயம் ஆபத்தான பந்தயங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. மாறுபட்ட களம், ஆனால் விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாத பந்தயம். முறையான சாலையில் செல்லக்கூடாது என்பதுதான் முக்கிய விதி. சாலையில் ஓடும் வாகனங்கள் போல் அல்லாமல் இதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் போட்டியில் கலந்து கொள்கின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மோட்டார் பந்தயம் முதலில் பாரிஸ் டாக்கர் பந்தயம் என்று அழைக்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து ஆப்பிரிக்காவின் செனகல் தலைநகர் டாக்கர் வரை இந்த பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன. இதில் எந்த வகை மோட்டார் வாகனமும் கலந்து கொள்ளலாம். மோட்டார் பைக், கார், ட்ரக் என எல்லா வாகனங்களும் இந்த போட்டியில் உள்ளன. கரடுமுரடான பாதை, மணல்மேடு, பாறைகளின் இடுக்கு என போகும் வழியில் பல திகிலூட்டும் அனுபவங்கள் கிடைக்கும் என்பது உறுதி. அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்களுடன் புதிய ஓட்டுநர்களும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பு. பல கட்டங்களாக நடத்தப்படும் பந்தயத்தில் நாள் ஒன்றிற்கு சுமார் 800 to 900 கிலோமீட்டர் வரை ஓட்ட வேண்டும் என்ற விதி உள்ளது. 1978 ஆண்டு தியரி செபைன் என்ற பந்தய வீரர் போட்டி களத்திலிருந்து வழி தவறி வேறு இடத்திற்கு சென்றுவிட்டார். பின்னர் அந்த இடத்தில் தொடர்ந்து போட்டிகள் நடத்தினால் எவ்வாறு இருக்கும் என்று நினைத்ததன் விளைவுதான் இந்த டாக்கர் பந்தயம். இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் கலந்து கொண்டு முதலிடத்தையும் தட்டி சென்றுள்ளனர். இவ்வாறு போட்டியில் கலந்து கொண்டவர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதால் 2008 ஆண்டு மட்டும் இப்போட்டி நடைபெறவில்லை. அதனைத் தொடர்ந்து தென் அமெரிக்க நாடுகளில் இந்த பந்தயம் தொடர்ந்து வருகிறது. முறையான சாலைகள் இல்லாமல் அதிவேகத்தில் வாகனங்கள் இயக்கப்படுவதால் சில சமயங்களில் விபத்துகளும் உயிரிழப்புகளும் நிகழ்ந்துள்ளன. சிலர் காணாமல் கூட போயுள்ளனர். அதே நேரத்தில் பந்தயம் நடத்தப்படும் இடங்களில் வாழும் பழங்குடியினருக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துகிறது என்பது விமர்சனத்திற்கு உள்ளானது. வேகத்தினால் கிளம்பும் புழுதியில் சில கால்நடைகளும் கொல்லப்படுவதாக புகார்கள் எழுந்தன. 2 வாரங்களில் இந்த பந்தயத்தால் வெளியேறும் காற்றின் மாசளவு ஒரு ஃபார்முலா 1 பந்தயத்திற்கு நிகராக உள்ளது என்றும், இதனால் தாவரங்கள், மரங்கள் உள்ளிட்டவற்றின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.